சிறு சிறு பிரச்சினைகளை காரணம் காட்டி பணியிட மாற்றம், பணியிடை நீக்கம் செய்யப்படுவதை கண்டித்து தமிழகம் முழுவதும் தலைமை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தினர். புதுக்கோட்டை முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 30க்கும் மேற்பட்ட தலைமை ஆசிரியர்கள் கலந்து கொண்டு பள்ளி கல்வித்துறையை கண்டித்து முழக்கம் எழுப்பினர். அரியலூரில் போராட்டத்தில் ஈடுபட்ட தலைமை ஆசிரியர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர் என யார் தரப்பில் இருந்து பிரச்சினை வந்தாலும் அரசு தங்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாக குற்றம் சாட்டினார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நேரடியாக விசாரணை செய்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதை நாங்கள் வரவேற்கிறோம். அதை விடுத்துவிட்டு ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், பள்ளி மேலாண்மை குழு இப்படி யார் தவறு செய்தாலும் அதற்கு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களை பொறுப்பு என்று சொல்லி அவர்கள் மீது தண்டிப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதேபோல் ராணிப்பேட்டை, தஞ்சாவூர், தென்காசி, விருதுநகர் உள்ளிட்ட பிற பகுதிகளிலும் தமிழக அரசை கண்டித்து தலைமை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தினர். இதனிடையே திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் தொடர்வண்டி நிலையம் முன்பு அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 100 ஆண்டுகளாக போராடி பெற்ற உரிமைகளை நடுவண் அரசு கொண்டு வந்துள்ள புதிய சட்டங்கள் பறிக்கும் வகையில் உள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். ஏற்கனவே 100 ஆண்டுகளாக போராடி பெற்ற 100க்கும் மேற்பட்ட சட்டங்களை 44 சட்டங்களை ரத்து செய்துவிட்டு இந்த அதானிக்கும் அம்பானிக்கும் ஆதரவாக இந்த 4 சட்டமுறைகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த சட்டங்கள் கடந்த 4 வருடங்களாக இந்தியா முழுவதும் 40% தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளார்கள். இதேபோல் மிகை ஊதிய உச்சவரம்பை நீக்க வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரையில் தொடர்வண்டித்துறை தொழிற்சங்கத்தினர் போராட்டம் நடத்தினர்.